ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ட்ரெய்லர்ல ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மேசிவ் க்ளூ ஒன்று இருக்கு. பீட்டர் பார்க்கரோட டிஎன்ஏ வந்து மிஸ்டீரியஸ்லி மியூட்டேட் ஆகுது. அதனால அவர் வந்து ப்ரூஸ் பேனர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ப்ரூஸ் பேனர் யூஸ் பண்ற டெக்னாலஜி மியூட்டேட்டட் டிஎன்ஏவை சப்ரஸ் பண்ண முடியும். காமிக் புக்ஸ்ல இந்த கான்செப்டை மியூட்டன்ட் இன்னபிட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது எக்ஸ்மேன் மியூட்டன்ஸோட பவர்ஸை பிளாக் பண்ண யூஸ் பண்ணப்பட்ட டேஞ்சரஸான ஒரு டெக்னாலஜி. இதுல ஷாக் என்னன்னா, இந்த டெக்னாலஜி மேல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் லோகோ இருக்கு. சோ இது டேமேஜ் கண்ட்ரோல் கிட்ட போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆல்ரெடி எம்சியூல எக்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆன்டி மியூட்டன்ட் வெப்பனை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரெய்லர்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிற வில்லியம் மெட்ஸ்கர் காமிக்ஸ்ல ஆன்டி மியூட்டன்ட் குரூப்ஸோட லீடர். சோ டேமேஜ் கண்ட்ரோல், இன்ஹிபிட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் சேர்த்து ஃபியூச்சர்ல எக்ஸ்மேன்ஸ்க்கு பிக்கஸ்ட் த்ரெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போதாதுன்னு சேடிஸ் சிங்கோட மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஜீன் கிரேவா இருந்தா எம்சியூ மியூட்டன்ட் ஸ்டாக ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஜஸ்ட் ஒரு ஸ்பைடர்மேன் மூவி கிடையாது, அது எக்ஸ்மேன் ஃபியூச்சர் எம்சியூல ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு அடிக்கலம். இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.